இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று முதற்கொண்டு இன்னொரு புதிய தலைப்பிற்குள்ளாக நாம் தேவ ஆலோசனைக்குள்ளாய் கடந்து போகிறோம். ஜெபத்தோடு இதனை சிந்திக்க உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பாவம் என்கிற ஒரு சிறிய தலைப்பின் கீழாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகம் அநேகருக்கு நன்மையாயும் தீமையாயும் தோன்றுகிறது. நாம் நினைப்பது நடந்தால் நன்மை, நடக்காவிட்டால் தீமை. தீமைகளுக்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்குடைய வாயினால் அது இடிந்து விழும். நீதிமொழிகள் 11:11. தேசம் கெடுவதற்கு துன்மார்க்கர் காரணம் என்று தெரிகிறது. வேதம் சொல்வதை வாசிப்போம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பிரசங்கி 8:11. இந்த உலகம் தீமையாவதற்கு துன்மார்க்கம் காரணம் என்று அறிய முடிகிறது. துன்மார்க்கத்திற்கு காரணம் சுய இச்சை. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1:14-15. இந்த உலகத்தில் பூரண சந்தோஷம் வேண்டுமானால் துன்மார்க்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். துன்மார்க்கம் இருக்கும் இடத்தில் பாவம் இருக்கும். இந்த பாவம் என்றால் என்ன என்பதை பற்றி வேதம் சொல்வதை கேட்கலாமா? பாவம் என்ற சொல் வேதத்தில் முதலாக இடம்பெற்ற பகுதி ஆதியாகமம் 4:7 இருக்கிறது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். நன்மை யாரெல்லாம் செய்யவில்லையோ அவர்கள் வீட்டின் வாசற்படியிலே பாவம் படுத்திருக்கும் என்று உணர முடிகிறது. இன்றைக்கு எவைகளை எல்லாம் பாவம் என்று சொல்லுகிறோம்? பாவம் என்றால் என்ன? இதில் எத்தனை வகைகள் உண்டு என்று படிக்கப் போகிறோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பாவம் என்கிற இந்த சொல் எல்லாரையும் அடைத்து போட்டது. அடைத்த கதவுகளை திறக்க வசனம் என்னும் திறவுகோலை எங்களுக்கு தந்து நாங்கள் அதை திறந்து அடைக்கப்பட்டவர்களை வெளியே கொண்டு வர எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஆமென்.